ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கடன் வாங்கியவர்களுக்கு ரிசர்வ் வங்கி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ரிசர்வ் வங்கி ஒரு முக்கிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ரெஃபோ விகிதம் என்பது இந்திய ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும்போது நிர்ணயிக்கும் வட்டி விகிதமாகும். இது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்தவும் உதவுகிறது. ரெஃபோ வட்டி விகிதம் கடந்த மாதம் 25 அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்பட்டு 5.25% இருந்தது. இந்த நிலையில் வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெஃபோ வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி ரிசர்வ் வங்கி கொடுத்துருக்காங்க. அதன்படி ரெஃபோ விகிதம் 5.25%ஆகவே தொடருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல்ல ரெஃபோ வட்டி விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு கடன் கொடுப்பாங்க பாருங்க. அவங்க கொடுக்குற கடன்களுக்கான ஒரு வட்டி தான் ரெஃபோ விகிதமாக சொல்கிறாங்க. ஸோ ரிசர்வ் வங்கி 5.25% வட்டியை பார்த்தீங்கன்னா வங்கிகளுக்கு கொடுக்குறாங்க. இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்னா, இப்போ ரெஃபோ வட்டி விகிதம் உயருது அப்படின்னா வங்கியுடைய வட்டியும் பார்த்தோன்னா உயரும். அதனால் வங்கிகள் நமக்கு ஏதாச்சும் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட வட்டியை உயர்த்துவாங்க. இப்போ 5.25% தொடருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதேமாரி தான் இப்போயும் நமக்கு கடன் வாங்கியவர்களுக்கு அதே வட்டி விகிதம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ரிசர்வ் வங்கி தனது கொள்கை நிலைப்பாட்டை நடுநிலையாக பராமரித்து வருவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் தெரிவிச்சிருக்காரு. ரெஃபோ விகிதத்தை 5.25% மாற்றாமல் வைத்திருக்க பணவியல் கொள்கை குழு முடிவு செய்திருக்கு. ரெஃபோ விகிதத்தை 5.25% மாற்றாமல் வைத்திருக்க இதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நடைபெற்று வரும் மோதல்கள் ஏற்பட்ட அதிகரித்த நிச்சயமற்ற தன்மை இதெல்லாமே பார்த்தா இருக்குதா அப்படின்ற மாதிரி சுட்டி காட்டிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக பார்க்கும்போது ரெஃபோ வட்டி விகிதம் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் பொதுமக்களுக்கும் எந்த இதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் ஸோ வட்டி விகிதத்தில் கடன்களுக்கும் இஎம்ஐயிலும் எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.